Hey guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மாடியூல் 7ஓட லெசன் 1 அதாவது மால்வேர் கான்செப்டோடைய கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். அதாவது என் லேப்டாப்பும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதேமாதிரி வந்து எனக்கு காலேஜும் ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியல. ஓகேங்களா, ஏன்னா காலேஜ் விட்டு வரதுக்குள்ளே டைம் ஆயிடுது. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோவும் போட முடியல. அதே மாதிரி என்னுடைய மெயின் சிஸ்டம், அதாவது இப்போ நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை ஹேக்கிங் யூஸ் பண்ணுற சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த ஒரே ஒரு ரீசனால் தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை கண்டினியூ எடுக்க முடியல. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூஸாக வரும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்லேயே நான் கரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். இதுதான் ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ ரொம்ப பேசாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் என் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அதாவது என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் நீங்கள் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே தரேன், அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து என்கிட்ட டேரெக்டாக ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் என் ஃபோன் நம்பர் கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாடியூல் 7நாலே நான் என்னன்னு சொல்லிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மால்வேர் அண்ட் த்ரெட்ஸ் தான். அதாவது ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ப்ராசஸோ ஒரு ஃபைலோ, அந்த ப்ராசஸும் ஃபைலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மாடியூலே ரெடி பண்ணி அதை இன்டெப்த்தாக சொல்ல வர்றது தான் இந்த மாடியூல் 7. ஓகேங்களா, அதில் லெசன் 1 என்னன்னா மால்வேர்ன்ற ஒரு வேர்டுக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு வேர்டுக்கான ஃபுல் டெஃபினிஷன் தான் இந்த லெசன் 1. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர்னா என்ன, மால்வேரில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, மால்வேர் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ப்ராசஸே. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசினே இருக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த ஸ்லைடு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் கண்டென்ட் மோஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்களா, நானே கொடுக்க ட்ரை பண்ணாலுமே இதில் வந்து ப்ராக்டிக்கல் கண்டென்ட் இல்லை. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி மால்வேர், பேலோட்ஸு, வைரஸ்ன்னு காமிக்கும் போது அந்த வைரஸ் பேலோட்லாம் நான் உங்களுக்கு மேனுவலாக பேலோட ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கண்டென்ட்டாக இருக்கும், கூடவே இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு மால்வேர். ஃபஸ்ட்டு மால்வேர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட் வந்து நான் கூகுளில் தான் காப்பி அடித்தேன். இதை வந்து பார்க்காதீங்க, நான் வந்து ஒரு ஓரளவுக்கு அதாவது உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு சினாரியோ பேஸில் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்ட்ரடக்ஷன் டு மால்வேர். மால்வேர்னா என்னன்னா, இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டம் ப்ராப்பராக ரன்னிங் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்பீடாக ஒரு 5 செகண்ட் இல்லை 6 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஆகுது. பூட் ஆகிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறீங்க, உங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. இது நார்மல் ரன்னிங் ப்ராசஸ். ஒருவேளை அந்த சிஸ்டமில் ஒருவேளை மால்வேர் இருந்தால் அந்த மால்வேர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களை அந்த மெயின் பூட் பேஜுக்கே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணாது. அதாவது பூட் பேஜுக்கே உங்களை இட்டு போய் விடாது. ஓகேங்களா, அது வந்து பிளாக் ஸ்க்ரீனாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் ஸ்க்ரீனாவோ அங்கேயே நின்றும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்தோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் டிரைவர் எதுவும் ஒர்க் ஆகாமல், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் எதுவும் பக்காவாக ஒர்க் ஆகாமல் செஞ்சிடும். ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மால்வேரோட இன்ட்ரடக்ஷன். இப்போ வந்து ஆக்சுவலாக நான் கூகுள் வந்து காப்பி அடிச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 பாயிண்ட் என்னென்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 3 பாயிண்ட் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சினாரியோ வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மால்வேர் இஸ் எனி பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் விச் இஸ் இன்டெண்டட் டு காஸ் ஹார்ம் டு யுவர் சிஸ்டம் ஆர் நெட்வொர்க். அதாவது ஒன்றும் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாஃப்ட்வேர். ஓகேங்களா, மால்வேர்னாலே ஒரு ஃபைலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரோ, அது எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு சிஸ்டம் அதை வந்து அதாவது எப்படி சொல்கிறது அஃபெக்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் சொன்னேன், நார்மலாக ஒரு லேப்டாப் ஆன் ஆகும், பட் இந்த மால்வேர் அஃபெக்ட் ஆகும்போது இந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்து, அதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் பிளிங்கிங் ஸ்க்ரீன், இந்த மாதிரி யாரெல்லாம் வரும்னு சொன்னால, ஸோ அது இதில் தான் வரும். நெக்ஸ்ட்டு, மால்வேர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் ப்ரோக்ராம்ஸ் இன் எ வே தட் த மோஸ்ட் ஆஃப் them have the ability to spread itself in the network. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா மால்வேர்ன்றது ஆக்சுவலாக நார்மல் ஃபைல் கிடையாது. ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்கும். அது என்ன எபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மால்வேர்ன்றது ஒரு சிஸ்டம்குள்ள அஃபெக்ட் ஆனோடனே ஒரே ஃபைலாக மட்டும் இருந்துடாது. ஏன்னா ஒரு சிஸ்டமே அதை அஃபெக்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஒரு சிஸ்டம்ன்றது மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகிறது தான் ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சினாரியோவில் இந்த மால்வேர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய ஃபைலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஸ்ப்ரெட் ஆகி எல்லா ப்ராசஸ்லையும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிவிடும். ஸோ அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லா ப்ராசஸ்லையும் இந்த மால்வேர் போய் அஃபெக்ட் ஆகி ஹோல் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகும். ஸோ அதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ரிமைன் அன்டிடெக்டபிள்னா ஒன்றும் இல்லை, அந்த ஒரு மால்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் மால்வேரால் தான் அஃபெக்ட் ஆச்சுன்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொபாஸ்டான பேலோட்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் they have the ability to bring down the machine's performance to knees. அதான் ரொம்ப பாப்புலராக, அதாவது ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்க ஒரு மிஷினை இந்த மால்வேர் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் பண்ண முடியும், ஈஸியாக ஒர்க் ஆகாத மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்,
டைப்ஸ் ஆஃப் மால்வேர் அட்டாக் இன் சிஸ்டம். ஓகே, மால்வேர்னா இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட். அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமை நம்ம அஃபெக்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அதாவது அந்த சிஸ்டமை கிராஷ் பண்ணி ஆகணும், இல்லை அந்த சிஸ்டமோட ப்ராசஸை தடுக்கணும். இதுதான் மால்வேரோட வேலை. பட் ஆனால் மால்வேர்னு சொல்லும்போது காமனான பேர். ஓகேங்களா, ஏன்னா மால்வேரில் நிறைய டிஃப்ரெண்ட் சப்டாபிக்ஸ் இருக்குது. அந்த சப்டாபிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது தான் ஒரு சிஸ்டம் ஆக்சுவலாக அஃபெக்ட் ஆகும். அந்த அஃபெக்ட் ஆகிற ப்ராசஸ் தான் இவங்க மால்வேர்னு கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் மால்வேர் அந்த இருக்குது பார்த்தீங்களா, மால்வேர் அட்டாக்ஸ், அதாவது எந்தெந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்களே, அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வைரஸஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பேலோடு இல்லைனா ஒரு ட்ராஜன் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் கீலாகர்னா அவங்க கீஸ், அதாவது இந்த பேலோட் மூலிமா நம்ம அந்த மிஷினுக்கு சென்ட் பண்ண உடனே அவங்க என்னென்ன டைப் பண்ணுறாங்களோ அந்த டைப் பண்ணுற டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்மளுக்கு, அதாவது டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமில் செஷனில் நம்மளுக்கு பேக்ரவுண்டில் கேப்சர் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் சிஸ்டம் ஹேக்கிங்லாம் நான் நடத்தும் போது கொஞ்சம் காமிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் வர ஹேக்கிங்கில் நான் தெளிவாகவே காமிப்பேன் இந்த கீலாகர்னா எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. வார்ம்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டமில் இருக்கிற மொத்த ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணி நம்ம இப்போ நான் டார்கெட் மிஷின்னா எனக்கு மொத்தத்தையும் சென்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணி விட்டுரும். அந்த ஒரு பர்டிகுலர் வார்ம் என்ன பண்ணும், அந்த சிஸ்டமில் அதுவே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த எல்லா இருக்கிற ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அது டவுன்லோட் பண்ணிக்கின்னு, அதை டவுன்லோட் பண்ணிக்கின்னு இல்லை, ஸ்டோர் பண்ணி அந்த ஸ்டோர் பண்ண எல்லா ஃபைலுமே நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்ராஜன், லெஜிட்டிமேட்டாக இருக்க மாதிரி இருக்கிற ஒரு ஃபைலு, ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது பேலோட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரேன்சம்வேர், கிரிப்டோ மால்வேர். ரேன்சம்வேர்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டம்குள்ளே போனதுக்கப்புறம் எல்லா ஒரு ஃபைலு எல்லா ஒரு ப்ராசஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணி விட்டுரும். அதாவது ஒரு யூசர் கூட அக்சஸ் பண்ணாத அளவுக்கு அது வந்து என்கிரிப்ட் பண்ணி விட்டுரும். இது மூலிமா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த யூசர் அந்த ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்கிற ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி யூசர் இன்ட்ராக்ஷன் பண்ண ட்ரை பண்ணார்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட், யூ வாண்ட் டு டீக்ரிப்ட் பே திஸ் அமௌண்ட் ஆஃப் மணின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா, அதாவது பிட்காயினாவோ இல்லை பேபால்லையோ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் நம்மளுக்கு கட்ட சொல்லும். ஸோ அந்த கட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரிப்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம்வேர் இல்லைனா கிரிப்டோ மால்வேர், அதாவது கிரிப்டோ கரன்சி மால்வேர்னு. ஓகேங்களா, நம்ம அதுக்கு ஈக்குவலாக அந்த என்கிரிப்ஷனை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலான பிட்காயின்ஸை நம்ம தந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டீக்ரிப்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாஜிக் பாம்ஸ்னால் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பேலோட் தான். இந்த பேலோட் என்ன பண்ணுன்னா, ஒரு சிஸ்டம்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த சிஸ்டமில் நார்மல் ஃபைல் மாதிரி கொஞ்சம் நேரம் ஆக்ட் ஆகின்னு இருக்கும், அதாவது ஸ்லீப் மோடில் இருக்கும். அதுக்கு எப்போ சர்டன் கண்டிஷன் வந்து மீட் ஆகுதோ, சர்டன் கண்டிஷன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த சிஸ்டமில் இந்த டைம் வந்துச்சுன்னா, இல்லை ஒருவேளை அந்த சிஸ்டமில் இந்த யூசர் இந்த ஃபைலை ட்ரிகர் பண்ண டைமில், இல்லை அந்த சிஸ்டமில் அந்த யூசர் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற போது, இதெல்லாம் தான் கண்டிஷன். ஓகேங்களா, இந்த எல்லா கண்டிஷனும் மீட் ஆகும்போது இந்த லாஜிக் பாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு எல்லா ப்ராசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாட்நெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ், அதுக்கப்புறம் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் யூஸ் பண்ணுறது தான் பாட்ஸ், அப்புறம் பாட்நெட்னுவாங்க. இது ஒன்றும் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அதாவது ஆன்லைனில் ஆல்ரெடி ஒரு அஃபெக்ட் ஆன சிஸ்டமோ இல்லை நம்ம ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அட்டாக்ஸை அந்த சிஸ்டம் மூலியமாகவே பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்நெட்னுவாங்க. ஓகேங்களா, பாட்ஸ்னால் ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிருக்கும், அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஹேக்கிங்கை அந்த சிஸ்டம் வச்சு பண்ண வைக்கிறது பாட்ஸ்னுவாங்க. பாட்நெட்ஸ்னால் இந்த மாதிரி மல்டிபிள் அஃபெக்ட் ஆன சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அட்டாக் வந்து பண்ண வைக்கிறது பாட்நெட்ஸ்னு. ஓகேங்களா, ஆட்வேர், ஸ்பைவேர். ஆட்வேர்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு சிஸ்டமில், அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸை மோஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணி விட்டுருக்குனே இருக்கிறது, இது ஆட்வேரில் வரும். ஸ்பைவேர்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பை பார்க்குறது, அதாவது அந்த பேலோடு மூலிமா நம்மளுக்கு பேக்ரவுண்டில் அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்க, எந்தெந்த வெப்சைட்லாம் போகிறாங்க, இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரண்ட் கேமராவுடைய பிக்சர் என்ன, பேக் கேமராவோட பிக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. கடைசியாக வந்து ரூட்கிட்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இது ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கிட்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை ரெடி பண்ணுற ஒரு டூல் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த டூல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான பேலோட ரெடி பண்ணி தரும். இந்த பேலோட ஆக்சுவல் மோட்டிவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரூட் யூசர் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒரு செஷனோட அக்சஸ் எடுக்கிறது தான் இந்த ரூட் கிட்டோட காமன் கோலே. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த பேரில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரூட்னா ரூட் யூசர் ப்ரிவிலேஜில் இருக்கிற ஒரு சிஸ்டம் இல்லைனா ஒரு செஷன். கிட்ஸ்னா என்னன்னா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிட், அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலோட ரெடி பண்ணிக்கணும் நம்மளுக்காக. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மால்வேர். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா மால்வேரோட கான்செப்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி மால்வேர் டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, பட் ஆனால் நம்ம மால்வேர்னு சொல்லின்னு தான் இருக்கிறோமே தவிர அந்த சிஸ்டமுக்கு இதை சென்ட் பண்ணி ஆகணும்ல. ஏன்னா நம்ம சிஸ்டம்லேயே அதை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அந்த நம்ம டார்கெட் பண்ணுற சிஸ்டமுக்கு இல்லை விக்டிம் சிஸ்டமுக்கு நம்ம அதை சென்ட் பண்ணி ஆகணும். சென்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த அட்டாக்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நம்ம என்னென்னலாம் நான் ஓவரலாக சொல்லணும் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கும். ஸோ அதை எப்படி நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது தான் இந்த ஒரு டாபிக். டிஸ்ட்ரிபியூஷனாக ஒன்றும் இல்லை, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேலோட எப்படி நம்ம டார்கெட் சிஸ்டமுக்கு அனுப்புறது, இதுதான். இதெல்லாம் மொத்தமாக 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டுமே நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக எடிட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா
கூகுளில் சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும், அதாவது புரியாத மாதிரி வரும். பட் நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக 3 பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒன்று, இமெயில் மூலிமா. இமெயில் மூலிமானா ரொம்ப சிம்பிள் தான். இமெயில் ஸ்பூஃபிங் பண்ணிவிட்டு அந்த இமெயிலில் நம்ம லெஜிட்மெண்ட்டான ஃபைல் அனுப்புகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமெயிலில் நம்ம சென்ட் பண்ண முடியும் மால்வேர்ஸை. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ப்ரொமோஷன் இமெயில் வந்தது, அந்த ப்ரொமோஷன் இமெயில் கிளிக் பண்ணும்போது யூடியூப் சேனல் ஹேக் ஆச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ரெண்டாவது, அட்டாச்மெண்ட் இன் மெசேஜ் பாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டும் ஒன்று தான். அந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபைல் லிங்க்கோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போ கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப் வந்து லெஜிட்மெண்ட்டான ஆப் மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடும். ஸோ அது அட்டாச்மெண்ட் இன் மெசேஜ் பாடி. மூணாவது, இன்ஃபெக்டட் அப்ளிகேஷன். இன்ஃபெக்டட் அப்ளிகேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம சென்ட் பண்ண அவங்க டவுன்லோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டவுன்லோட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நம்ம கிராஷ் பண்ணி விட்டுடலாம் டவுன்லோட் ஆகும்போது. இது எங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது ரியல் டைம் சினாரியோவில் நான் வந்து என்னுடைய வீடியோலேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ளையிங் பேலோட் அட்டாக்னு சொல்லிட்டு என்னுடைய Windows 11 அதுக்கப்புறம் Windows 10 ஹேக்கிங்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? அந்த ஹேக்கிங்கில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக லெஜிட்மெண்ட்டான ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து தான் ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ரொம்ப நார்மல் லுக்கிங் ஃபைல் தான். பட் அந்த ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்டில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு செஷன் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங்கில் மூவ் ஆகும்போதே நான் அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி, அதாவது எம்பர்ட் பண்ணி அதுக்குள்ளே என்னோட பேரோட இன்ஜெக்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் இன்ஃபெக்டட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், காம்போனன்ட்ஸ் ஆஃப் மால்வேர். ஒரு மால்வேர்னு எடுத்துக்கினா அதில் மோஸ்ட்டாக என்னென்ன மாதிரி காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிடிஎஃப்ல என்னென்ன இருக்கும்? பிடிஎஃப்ல எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைல் இருக்கும், வியூ, நியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனு, சேவஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு பேலோடுன்னு எடுத்துக்கலாம், அதாவது ஒரு மால்வேர்னு எடுத்துக்கலாம். அதில் மோஸ்ட்டாக என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட ஃபைல் இருக்கும். அதாவது மால்வேரில் யூஸ் ஆகுற ஒரு ஃபைல், அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலோடுன்னு. ஓகேங்களா? ஸோ பேலோடுனா ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல். ஓகே. நெக்ஸ்ட், அதாவது அப்ஃபஸ்கேட்டர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஃபைலை வந்து தப்பி தவறி கூட அந்த ஃபயர்வால் கண்டுபிடிக்காத அளவுக்கு அதை வந்து லெஜிட்மெண்ட்டாக மாற்ற வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் அப்ஃபஸ்கேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பர்சிஸ்டன்ஸ்னால் என்னன்னா ரொம்ப சிம்பிள். அந்த சிஸ்டம் ஒரு வேளை நம்ம ஃபைலை, அதாவது நம்ம அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் ஒரு வேளை ரீஸ்டார்ட் பண்ணிட்டாலோ இல்லை வந்து ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணாலோ நம்மளுக்கு திரும்பியும் அந்த சிஸ்டம் வந்து கேதர் பண்ண வைக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ஸ்னும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேறு ஒரு ப்ராசஸ்க்கு மைக்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது நம்ம சென்ட் பண்ண உடனே நம்ம இந்த பர்சிஸ்டன்ஸ் மாடல் எனேபிள் பண்ணிட்டா நம்மளோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ப்ராசஸில் மைக்ரேட் ஆகி அந்த ப்ராசஸ் எப்பயுமே ரன்னிங்கில் இருக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த சிஸ்டம் ஷட் டவுன் ஆனாலுமே திரும்ப அந்த சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும்போது அந்த சர்வீஸ், அதாவது நார்மலாக ஒர்க்கிங் இருக்கிற சர்வீஸும் ரீஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செஷனும் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஸ்டெல்த் காம்போனன்ட்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆக வைக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்மரிங்னா நம்ம இந்த மாதிரி பேலோட ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேலோட நார்மல் லுக்கிங் பேலோட தெரிய வைக்காமல் ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, சேஃபாக, அதாவது ஒரு பேலோடையே இன்னொரு பேலோடுக்குள்ளே எம்பர்ட் பண்ணி ஒரு ரொம்ப லெஜிட்மெண்ட்டான ஃபைல் மாதிரி செட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆர்மரிங். அதாவது ஒரு நார்மல் லுக்கிங் பேலோடுக்கு அடிஷ்னலாக என்கிரிப்ஷன், என்கோடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹேஷிங் மெத்தட்லாம் கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மரிங்னு. ஓகேங்களா? கடைசி டாபிக், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்னா ஒன்ஸ் அந்த சிஸ்டமில் மூவ் ஆனதுக்கப்புறம், அதாவது ஒன்ஸ் அந்த சிஸ்டமில் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அதோட செஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அந்த ப்ரோக்ராமை நம்ம அங்கே சென்ட் பண்ணி வைக்கணும். சென்ட் பண்ணும்போது தான் அவங்க ஒரு வேளை டபுள் கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளுடைய டெர்மினலுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பேலோட செஷன் வந்து பேக்ரவுண்டில் கேப்சர் ஆகும். ஸோ இதுதான் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்னு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மால்வேரோட கான்செப்ட்னு சொல்லிட்டு மாடியூல் 7 லெசன் 1 நான் வந்து ரொம்பவே கிளியராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சாரின்னு கேட்டுக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் மாடியூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இதில் ப்ராக்டிக்கல் கண்டென்ட் மோஸ்ட்டாக கிடையாது. பட் நான் இதுக்கு அப்புறம் வர வீடியோவில் நான் ப்ராக்டிக்கல் கண்டென்ட்டாக உங்களுக்கு நானே எதனா ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். ஓகேங்களா? பட் நான் இன்றைக்கி நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தியரிட்டிக்கலாக தான் நடத்தணும். அதனால தான் நான் ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக நடத்தினேன். ஓகேங்களா? ஸோ இதில் எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.